மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்கே மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை. அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட 50 சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க. ஆனால் அந்த தீபம் ஏற்ற தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான், வெற்றிவேல், வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார், இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம், அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு அங்கு வந்து செல்லுகின்ற வழிபாட்டு செல்லுகின்ற மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். அங்கு சென்ற நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யார் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் 2 ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும், திமுகவுடைய காவல்துறை, போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 25வது பிரிவு சரத்து 25 ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சார் வந்து அங்க ஸ்டேட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதை விட்டுட்டு இங்க வந்து அரசாங்கம் இங்க வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே செயலாக இருக்கிறது. அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின்படி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.